Welcome to UPSC Vinod. Today we are going to discuss a mains PYQ from Indian Engineering Services. So Indian Engineering Service 2026 ஓட மெயின்ஸ் கொஷினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 2026 இன்ஜினியரிங் மெயின்ஸ் கொஷின் என்ன? Discuss the influence of Indian politics and culture on Southeast Asia during ancient period. See, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஷின். இந்தியன் பாலிட்டிக்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட். ஜென்ரலைஸ்டாக கேட்கல, டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏன்ஷியன்ட் பீரியடில் இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் கல்ச்சர் வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு ஜென்ரலாகவே நமக்கு தெரியும். அன்கோர் வாட் டெம்பிள், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மலேசியா, பெனின்சுலா, கம்போடியா, லாவோஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பிள்ஸு, சூரியவர்மன் கிங்கு, ஸோ அதுக்கடுத்து புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். பட் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன், ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன், பாலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட், அதுக்கப்புறம் என்னது ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், ஃபைனலாக ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இன்ஃப்ளூயன்ஸ், மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சராக தான் நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷன்லேருந்தே நாம் வந்து இதை எடுத்துடுறோம். அண்ட் ஃபைனலி யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத் கார்ட்ஸ், கண்டிப்பாக எல்லா கொஷினுக்கும் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அல்டிமேட், திஸ் இஸ் கோயிங் டு பி அ ட்ரம்ப் கார்ட் ஃபார் ஆல் யுவர் ஆன்சர் ரைட்டிங். ஃபைன். ஸோ கமிங் அப் வித் த இன்ட்ரோடக்ஷன், we can expect a question ஷார்ட்டாக நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் பி, ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயே இது வந்து இப்போ ஜஸ்ட் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோட கொஷின். அப்போது நல்ல ஃபோக்கஸோட இதை கவனிங்க. த ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட். ஸோ ரஃப்லி ஃப்ரம் தி early century of CE to 15th century. The historical interaction between India and Southeast Asia during ancient period அப்படியே எழுதிடுறோம். Represents one of the most profound examples of peaceful cultural synthesis in the world history. See, the keyword is peaceful cultural synthesis in the world history. Often demanded Indianization, this phenomena was not resulted in military colonialization, but rather than volunteer bidirectional process driven by maritime trade, religion and statecraft. See the keywords. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக இண்டியனைசேஷன் சொல்கிறாங்க. ஓகே, பட் இது வந்து மிலிட்ரி கலோனியலிசத்தை திஸ் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் மிலிட்ரி கலோனியலிசம். ஜென்ரலி rather than it happens by volunteer method, bidirectional and mutual process derived from maritime trade, religion and statecraft. So see the keywords. So first ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ராக்ஷன் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட். ஸோ early CE to 15th century. So represents one of the most profound example of peaceful cultural synthesis in world history. Peaceful cultural synthesis in the world history, often termed as Indianization. This phenomena was not a result of military colonialization, but rather than volunteer, bidirectional process driven by maritime trade, religion and statecraft. Southeast Asian communities selectively adopted and adapted Indian elements to suit their indigenous structures, creating a unique cultural zone that continues to resonate today. See, இதுவரையும் நாம் பண்ணது மீன்ஸ் இந்தியாவிலேருந்து எப்படி ஒரு கான்செப்ட் வந்து வெளியே போகுது அப்படின்ட்டு நம்ம வந்து மிலிட்ரி கலோனைசேஷன் மூலயமா பண்ணல, அது வாலண்டியராக அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பை டைரக்ஷனல் தான், மேரிடைம் ட்ரேட் மூலயமா, ரிலீஜன் மூலயமா, ஸ்டேட் கிராஃப்ட்னா கிங்ஸ் டு கிங்ஸ் இன்ட்ராக்ஷன் மூலயமா நடந்த ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச். அதை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கம்யூனிட்டிஸ் வந்து செலக்டிவாக ஒரு சில விஷயத்த நம்ம ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லேருந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட இண்டிஜினியஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் அது வந்து ஒரு யூனிக் கல்ச்சுரல் கிரியேஷனாக ரிசல்ட் ஆச்சு.
இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், இதுதான் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ், through its various initiatives, actively preserves and promotes this shared heritage, complementing India's Actist policy by reinforcing centuries old civilizational links through research, digitization, and exhibits academic collaboration. எப்படி இதிலிருந்து இதுவரையும் நம்ம வந்து ஹிஸ்டாரிக் இன்ட்ரடக்ஷன், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அடிஷன். ஸோ இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் மூலயமா, இது வந்து பிஐபியில் உங்களுக்கு இருக்கும். இந்த 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 கொஷினே அல்டிமேட்டாக பிஐபிலேருந்து கேட்கப்பட்டது தான். ஸோ தே ஆக்டிவ்லி ப்ரிசர்வ் அண்ட் ப்ரமோட் த ஷேர்டு ஹெரிட்டேஜ், காம்ப்ளிமெண்டிங் இந்தியாஸ் வாட் Act East policy by reinforcing cultural world civilizational links through research, digitization and exhibition and academic collaboration. இதெல்லாம் பண்ணி நம்ம ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஓகே, முடிஞ்சது. இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்த பார்ட் என்னது, கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ். ரெண்டு பார்ட்டும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஈஸியாக நாமளே பிரிச்சிடலாம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ அடுத்து ஏன்ஷியன்ட் இந்தியன் பாலிட்டிக்கல் பிலாசபி, த கான்செப்ட் ஆஃப் டிவைன் கிங்ஷிப். த கான்செப்ட் ஆஃப் டிவைன் கிங்ஷிப் என்னது? த கான்செப்ட் ஆஃப் டிவைன் கிங்ஷிப். See, ancient Indian political history fundamentally transformed the tribal and localized chiefdoms to Southeast Asia into centralized sophisticated kingdom. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாயிண்டே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். என்னதுன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் பிலாசபிஸ்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, நார்த் சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைபிள் பேஸ்டான ஒரு கிங்டம் தான் இருந்தது. பட் ஏன்ஷியன்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் பிலாசபியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா அது வந்து என்ன ஆச்சு, சென்ட்ரலைஸ்டு சொஃபஸ்டிகேட்டட் கிங்டமாக மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் the concept of divine kingship is transferred from ancient India to Southeast Asia. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சி, சம்மரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறோம் ஆன்சர் ரைட்டிங்ல, the concept of divine kingship was from ancient India to Southeast Asia that transformed என்ன transform பண்ணுச்சு, tribal based chief local tribal based governance into centralized king based governance அப்படின்னு எழுதுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கான்செப்ட் தேவராஜ். So Devaraj was adopted by Southeast Asia, like what? Rulers identified with Shiva or Vishnu. ஸோ கடவுளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளோட நாமத்தில் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுறது அப்படிங்கிறது, தேவராஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. காட் கிங். ஸோ கிங்கை வந்து டிவைன் காட்ஷிப்பாக எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ரூலர்ஸ் ஐடென்டிஃபைடு வித் சிவா அண்ட் விஷ்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், கிமேர் கிங்ஸ் consecrated as a living Shiva. So consecrated as Khmer king is consecrated as living Shiva. Chakravartiyan, universal rule, claims that hegemony over the regional mandalas. So who is the first Chakravarti? So comment பண்ணுங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட் மஜபித்தா ஹிட்ஸ் கஜா, மதா அண்டு நுசத்ரா, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சல் ரூலரை மீன் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ். இதெல்லாமே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குது. ஸோ அபிஷேகா, கன்சர்கேஷன்ஸ், ராயல் கன்சர்கேஷன்ஸ் பை பிராமின் priest. ஸோ ஸ்டில் ப்ராக்டிஸ்ட் இன் தாய் அண்ட் கம்போடியா கோர்ட்ஸ். ஸோ இது வந்து இன்னுமே இருக்குது. ஸோ யூ நோ தட் வாட் இஸ் மீன் பை அபிஷேகா. தர்மசாஸ்திரா, அடாப்டட் லீகல் கோட்ஸ். ஸோ ஜாவனேஷ் குத்தாரா மனவா தர்மசாஸ்திரா. ஸோ இட் இஸ் ஃபாலோவுட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. எல்லாமே ரொம்ப முக்கியம். இதில் 2 எக்ஸாம்பிள் எழுதினாலே போதும். ஆக்சுவலாக என்னன்னா, த டிவைன் கிங் கான்செப்ட் வந்து, த கான்செப்ட் ஆஃப் டிவைன் கிங் இஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியா.
to Southeast Asia that transformed the tribal-based localized chief domain into centralized sophisticated kingdom. Devaraj, such as the Devaraj and Chakravartiyan from ancient India, has this concept has moved to Southeast Asia as Shimmer King Majapithahas Gajamada. இப்படின்னு எழுதலாம், தாராளமா இப்படின்னு எழுதலாம். Rise of Indianized empires. Funan and Champa, modern Vietnam and Cambodia, the earliest Indianized state, featuring Sanskrit inscriptions and Hindu Buddhist court culture. See, Phuna and Champa, it's from Vietnam and Cambodia. See, the earliest Indianized empire. So, அதாவது Indianization of Southeast Asia, அந்த கான்செப்ட்ல Phuna and Champa. Khmer at Cambodia exemplified Devaraj cult. Angkor Wat represents Mount Meru in Hindu cosmology. See, Khmer Empire தான் அங்கோர் வாட் டெம்பிள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காஸ்மாலஜியை என்ன பண்ணுது, ப்ரொஃபஸ் பண்ணுது. ஸ்ரீ விஜயா, எவ்ரி ஒன் நோஸ் ஸ்ரீ விஜயா. திஸ் ஷிமேர் டெம்பிள் அட் கம்போடியா, ஃபுனான் சம்பாட் வியட்நாம் அண்ட் கம்போடியா. ஸ்ரீ விஜயா, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கிங்டம் இன் சுமத்ரா 7th to 13th century. A powerful Buddhist Talaskar that adopted Mahayana Buddhism and Sanskrit court culture. Sri Vijaya, powerful Buddhist Talaskar, so that adopted Mahayana Buddhism and Sanskrit court culture. Majapahit, 13th to 16th century. Java, see, Vietnam, Cambodia, Sumatra, Java claimed hegemony over archipelago using Indian derived mandala concept. ஆக்சுவலாக அந்த மண்டலா கான்செப்டை வச்சு தான் இந்த மஜாபஹித் அப்படிங்கிற கிங்டம் வந்து ஜாவாவில். ஸோ 13th to 16th centuryல அவங்களோட பவரை வந்து அங்கே ப்ரொஃபஸ் பண்ணுறாங்க, ஹெஜ்மனி. த சைலேந்திரா டைனாசிட்டி ஜாவா செலிப்ரேட்ஸ் patterns of Mahayana Buddhism and builders of Barbados. ஸோ சைலேந்திரா டைனாஸ்டியும் ஜாவாவில் இருக்குது. ஸோ ஒரு கிங்டம்ல இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இந்தியனைசேஷன், நம்ம இங்கேருந்து என்ன அவங்க காப்பி பண்ணாங்க. ஸோ ஃபுனான் சம்பா என்ன காப்பி பண்ணாங்க, ஸோ சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. கிமேர் எம்பையர் என்ன காப்பி பண்ணாங்க, தேவராஜ் கல்ட்டை காப்பி பண்ணாங்க. ஸ்ரீ விஜய் என்ன காப்பி பண்ணாங்க, புத்திஸ்ட் தலாஸ்கிரசி காப்பி பண்ணாங்க. மஜாபஹித் என்ன பண்ணாங்க, ஹெஜ்மனி, அதாவது அந்த மீன்ஸ் மண்டலாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜ்மனியை கிளைம் பண்ணாங்க. சைலேந்திர டைனாஸ்டி என்ன பண்ணாங்க, மகாயானா புத்திசத்தோட பேட்டர்னேஜ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட், ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபிக்கல் சிந்தசிஸ். சி, ஃபர்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். அடுத்து ரிலீஜியன், நம்ம ஃபர்ஸ்டே தெரியும் புத்திசம் அண்ட் ஹிந்துவிசம். So religious served as a primary vehicle for Indian cultural transmission. With Hinduism, Buddhism coexisted harmoniously. See, one of the most important keyword, ஹிந்துவிசமும் புத்திசமும் ஆப்போசிட், பட் இது ரெண்டுமே ஹார்மோனியஸாக கோஎக்ஸிஸ்ட் ஆச்சு. ஆஃபன் பிளெண்டட் வித் லோக்கல் அனிமிஸ்டிக்ஸ் பிலீஃப். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அனிமிஸ்டிக்ஸ் பிலீஃபோட பிளெண்ட் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. மகாயானா டைரக்ட்லி ஃப்ரம் இந்தியா, தெரவாடா வயா ஸ்ரீலங்கா. ஸோ மகாயானா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னது, டாமினன்ட் ரீஜியன் ஜாவா, சுமத்ரா, சம்பா. ஹீனா, தெரவாடா புத்திசம், மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா. சி, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட், syncretism, Indian religious tradition did not replicate India's belief but merged with seamlessly with them. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ கலோனியலிசம். நான் இந்தியன் பாலிசிஸை, இந்தியன் ரிலீஜியன் அங்கே போய் திணிக்கல. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே போய் மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அனிமிஸ்டிக் கோர், லோக்கல் அனிமிஸ்டிக் ட்ரெடிஷன். ஃபி இன் தாய், நாய் இன் ஜாவா, நாட் இன் மியான்மர், சக்சஸ்ஃபுல்லி பர்சிஸ்டட் beneath தி ஹிந்து புத்திசம் வெர்னியர். ஸோ எதுவுமே அழியல, எதுவுமே வந்து ஆக்சுவலாக இங்கிருந்து போய் நான் ஹிந்துவிசமோ புத்திசமோ அங்கே போய் எதையுமே வந்து அழிக்கல. அது என்ன ஆச்சு, அப்படியே போயிட்டு ஒன்னொன்னா மெர்ஜாக ஆரம்பிச்சது. லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், லிட்ரேச்சர். நெக்ஸ்ட், அகெயின் யூ நோ தட் லாங்குவேஜ் என்னது, இங்கேருந்து சான்ஸ்கிரிட் போயிருக்கோம். ஸோ ஸ்கிரிப்டும் இங்கேருந்து போயிருக்குது, லிட்ரேச்சரும் இங்கேருந்து போயிருக்கு. ஸோ மெனி கிளாசிக்கல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்கிரிப்ட் ஷேர் டீப்லி லிங்குவிஸ்டிக் ரூட்ஸ் வித் சவுத் ஈஸ்டர்ன் இந்தியன் ஸ்கிரிப்ட். ஸோ லோக்கல் ஸ்கிரிப்ட் கவாய், ஷிமேர், தாய், மோன், பர்மீஸ், லாவோ, இதெல்லாமே ஸ்கிரிப்ட். இதெல்லாமே எதுலேருந்து டிரைவ் ஆகி வந்தது, பல்லவா கிராந்த், கிமேர், பல்லவர், கிமேர்.
ஷிமேர். ஓகே. ரீஜியன் ஜாவா, கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ். இது எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் எவல்யூஷன். அதே மாதிரி லோக்கலைசேஷன் ஆஃப் இந்தியன் நரேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எபிக்ஸ் எல்லாமே அங்கே வந்து லோக்கலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமாயணாவை அங்கே அந்தந்த கண்ட்ரியில் லோக்கலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்போடியா, தாய்லாந்து, ஜாவா, மியான்மரில். ஸோ ரெமாகைன், ஸோ கக்காய்வின் ராமாயணா, யமா ஜத்தவா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அந்த அந்த பேரை வச்சு மீன்ஸ் அவங்க வந்து ராமாயணத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆர்ட் ஃப்ரம் கிளாசிக்கல் பல்லட், டான்ஸ், ட்ராமா, ஸோ அதுக்கடுத்து ஷேடோ பப்பட்ரி, ட்ரெடிஷனல் தேட்டர். ஸோ தீஸ் ஆர் யமா ஜத்தவா இஸ் அ ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஆர்ட். கக்காவின் ராமாயணா இஸ் அ ஷேடோ பப்பட்ரி யூ நோ தட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலைசேஷன் ஆஃப் இந்தியன் நரேட்டிவ்ஸ். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்தியன் architectural wonders across the religion highlights structural master classes heavily influenced by Indian framework. Angkor Wat Temple, Cambodia, which was earlierly it was built for Vishnu, and it was the largest religious monument in the world. Next, Borobudur, இந்தோனேஷியாவில் இருக்கு. மஹாயானா புத்திசம், லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் ஸ்தூபா globally. ஸோ பரம்பனன், இந்தோனேஷியா, ஹிந்து திருமூர்த்தி, மாஸ்டர் பீஸ் ஆஃப் இந்தோ ஆர்கிடெக்சர். பாகன், மியான்மர், புத்திஸ்ட், ஓவர் 2000 ஹிஸ்டாரிக் டெம்பிள்ஸ். மைசன், வியட்நாம், ஹிந்து சைவிஷம். இவ்வளோ பெரிய ஆன்சரை நீங்கள் எழுத போகிறதில்ல. அல்டிமேட்டாக இதுலேருந்து 2 லைன் எழுதினாலே முடிஞ்சது. மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இந்தியாவிலேருந்து எப்படி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு இந்த ஹிந்து கல்ச்சரும் புத்திஸ்ட் கல்ச்சரும் போச்சு? ஃபர்ஸ்ட், Trade is not only exchanging the goods, exchanging the culture also. Indian merchant guild, sherins, and Brahmin priest regularly travel established maritime routes across the Bay of Bengal. So trade routes. So self-explanatory. Marriage alliances. The Funan ruling dynasty is traditionally said to have descended from Indian Brahmin named கௌதன்யா, who married local Naga princess. ஸோ இதுக்கும் மேரேஜ் லிங்க்ஸ் இருக்கு. பிராமின்ஸ் அண்ட் மாங்ஸ். Brahmins priest serves as a indescribable court rituals, while Buddhist monks established monastic lineages that evolved a major center for learning. ஸோ பிராமின்ஸ் கோர்ட்டுக்குள்ள, அரசவைக்குள்ள அவங்களோட ரிச்சுவல்ஸ்க்காக அவங்க உள்ள போக ஆரம்பிச்சாங்க. புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? லேர்னிங் சென்டரை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்படி இந்தியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஒரு 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 ரிலீஜியன் போகுது அப்படின்னா இந்த 3 விஷயத்துல தான். லிமிட்ஸ் அண்ட் லோக்கல் அடாப்டேஷன். it is not a colonialism. It clearly mentions that what there is the cultural spread. We didn't say cultural imposition, but what British did to India, cultural imposition. But what India did to Southeast Asia, cultural spread. It's not a cultural colonialism. Southeast Asian societies were never passive recipient. They actively selected and adopted and heavily localized Indian culture components. ஸோ அவங்க வந்து என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்க, அதை அடாப்ட் தான் பண்ணாங்க. அவங்களோட கல்ச்சரில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கல்ச்சரை அதை சேஞ்ச் பண்ணல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கல்ச்சரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மாடர்ன் ஸ்காலர்ஸ் லைக் ஆலிவர் வோல்டர்ஸ் emphasize this active progress of localization. Indigenous persistence. Local animistic tradition successfully held their ground. And the local animistic tradition அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. And rigid Indian caste system was notably omitted. One of the most important point, cultural spread ஆகுது, religion spread ஆகுது, பட் ரிலீஜியனுக்குள்ள இருக்கக்கூடிய caste வந்து பார்த்தீங்கன்னா அவங்க omit பண்ணிட்டாங்க. Omitted the caste system. Geographical variation. The cultural footprints was strongly across maritime Southeast Asia, but noticeably weaker in the areas like Vietnamese Red River Delta, which sat primarily with the Chinese orbit. So, Vietnamese ரெட் ரிவர் டெல்டால சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்தது. அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய கல்ச்சுரல் மிக்சிங் எல்லாமே ட்ரேட் ரூட் வழியா வந்ததுனால டெல்டா ஏரியாஸை மட்டும்தான் அதை வந்து கவர் பண்ணுச்சு. இன்னர் லேண்டுக்குள்ள இது அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகல. டிக்ளைன். Eventually shift occurs in rise of Theravada Buddhism, a decline in direct Indian maritime trade routes, the rise of localized literary tradition and widespread of Islamic conversion.
எப்படி இது வந்து டிக்ளைன் ஆச்சு? தெரவடா புத்திசம், ட்ரேட் ரூட்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லோக்கலைஸ்டு லிட்ரரி ட்ரெடிஷன்ஸ் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் இஸ்லாமிக் கன்வர்ஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. லெகசி, ஸோ த கிங் கண்டினியூஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் கான்கிரியேட்டட். ஸோ பட்டமளி மீன்ஸ் பதவியேற்பு விழா, பட்டாபிஷேகம் via Brahminical rituals. Ramayana remains the core element performance in Cambodia, Ballot and Indonesia shadow puppetry. இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. Balinese Hinduism preserved ancient practices that have since gone existing in mainland India. Southeast Asian legal, administrative and political vocabularies retain heavy Sanskrit roots. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் போயிட்டு இருக்கு. சான்ஸ்கிரிட் ரூட்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்துவிசம் ப்ரிசர்வ் ஆயிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து ராமாயணம் இன்னும் இருக்குது. பிரமினிக்கல் ரிச்சுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாலெல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கான்டெம்பரரி ரெலவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது this is why the question was asked in the exam. The Indira Gandhi's National Center for Arts serves as a vital bridge between ancient civilizational links and modern cultural diplomacy, directly complementing India's Act East policy. இந்த கீவேர்ட் எல்லாம் போடும்போது ஆன்சர் ரைட்டிங் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ், INGA's initiatives at a glance. International Conference on Ramayana Tradition, Indonesia, Thailand, Cambodia, Laos promotes research on spread and regional adaptation of Ramayana. International Conference on Ramayana Tradition. ராமாயணா as a Southeast Asia, ராமாயணா இன் சவுத் ஏஷியா எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ வழக்கம் போல் அதுதான் ரேம்கர், ராமேகேன், கக்காவின் ராமாயணா, இதெல்லாமே அந்தந்த லோக்கல் ட்ரெடிஷன்ஸ். டாக்குமெண்டேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சரல் இன்ஃப்ளூயன்சஸ், கம்போடியா, இந்தோனேஷியா, வியட்நாம். ஸ்டடீஸ் இண்டிக் ட்ரெடிஷன்ஸ் அட் மேஜர் சைட்ஸ் லைக் அன்கோர்வாட், பார்போதர் அண்ட் மைசன். Digitization of manuscripts and epigraphics, Southeast Asia. So preserving of historical religion inscripts to digital archives. Conference on shared Buddhist heritage, Myanmar, Laos, Vietnam. Highlights the historical transmission routes of Buddhism from India. Asian Indian Culture Exchange Program, ASEAN. So cultivates modern diplomacy through joint exhibitions and cultural festivals. Publications, cultural interfaces of India with Southeast Asia, Pan-Asian. Documents historical maritime trade, religion and regional iconography. Bilateral academic MOU sign பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியா, கம்போடியாவோட. Promotes collaborative research, academic exchange and conservation. India Asian Virtual Museum, இது வந்து still proposed, இன்னும் வந்து இது கிடையாது. ஸோ it is still proposed. ஸோ இது என்ன பண்ண போகுது, கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து டிஜிட்டைஸ் பண்ண போகுது. ஃபெஸ்டிவல் ஆன் இந்தியன் சப்போர்ட், தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம். ஸ்ட்ரென்தனிங் ஆன்கோயிங் கல்ச்சுரல் டிப்ளமசி வித் பப்ளிக் எக்ஸிபிஷன்ஸ். ஓகே. கனெக்டிங் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வித் மாடர்ன் டிப்ளமசி, ராமாயணா அடாப்டேஷன், சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன், புத்திஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ரூட்ஸ், இண்டிக் ஆர்கிடெக்சர், மேரிடைம் ட்ரேட் நெட்வொர்க், பிராமினிக்கல் கோர்ட் ரிச்சுவல்ஸ். இதெல்லாம் இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாடர்ன் டிப்ளமசியை ப்ரமோட் பண்றோம். சாஃப்ட் பவர் ஓகேவா. ஸோ ஃபைனலாக இது எப்படி முடிப்போம், கண்டிப்பாக த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியன் பொலிட்டிக்கல் கல்ச்சர் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட் வாஸ் நாட் ஒன் வே. ரொம்ப முக்கியம், இது வந்து மியூச்சுவல் தான், ஒன் வே கிடையாது, இம்போஷன். பட் செஞ்சுரி லாங் டைலாக் created uniquely Southeast Asian civilization. Southeast Asian societies acted as active filters, adopting Indian iconography, statecraft and religious while retaining indigenous social, egalitarian cultural identity. Today institution like INGA, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ கன்க்ளூஷனுங்கிறது இதோட முடிஞ்சது. அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் தேவையானது மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ key takeaways: peaceful cultural diffusion, selective adaptation, living legacy, contemporary diplomacy, digital preservation. Finally, this is a unique initiative of UPSC Vinod, UPSC cards. So introduction. So Indira Gandhi National Center for Arts எடுத்த steps. ஸோ நம்மளோட கான்செப்ட்ஸ் பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ், லாங்குவேஜ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கான்டெம்பரரி ரெலவன்ஸ். ஸோ கனெக்ட் வித் ஏஷியன் ஹெரிட்டேஜ். ஸோ எல்லாமே இதில் இருக்கும். கண்டிப்பாக இந்த கார்டு வந்து நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், இந்த டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். nowhere I am damn sure 100% you will not find such a
டிஸ்கஷன். ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். கண்டிப்பாக இது இந்த வருஷம் மெயின்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. I will discuss each and every question with respect to GS in IES exam following days. யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.